எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் 28 குரூப், என்னென்ன குரூப் இருக்கு, ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணா அந்த லெட்ஜர் எந்த குரூப் கீழே வரும், குரூப் எப்படி கிரியேட் பண்றது, குரூப் எப்படி ஆல்டர் பண்றது, டெலீட் பண்றது, அதுக்கப்புறமா ஒரு லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்றது, லெட்ஜரை எப்படி ஆல்டர் பண்றது, டெலீட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம இதுதான் அஜெண்டா. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு ஹவு டு கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேலியில மொத்தம் 28 குரூப் இருக்கு. டேலியில மொத்தம் எத்தனை குரூப் இருக்கு? 28 குரூப் இருக்கு. முதல்ல குரூப் அப்படின்னா என்ன? குரூப் அப்படின்னா என்ன? குரூப் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பசஸ். குரூப் அப்படின்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பசஸ் அப்படிங்கிறது. கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பசஸ் அப்படின்னா என்ன மீனிங்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் 10 பேர் பார்ட்னர் இருக்கான்னு வச்சுப்போம். ஒவ்வொரு பார்ட்னரும் தலா 2 லட்சம் கேபிட்டல் கொண்டு வந்திருப்பான். பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு குப்புசாமி கேபிட்டல், ராமசாமி கேபிட்டல், கோவிந்தசாமி கேபிட்டல் அப்படின்னு இருந்தால் நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 10 கேபிட்டலையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கேபிட்டல் அப்படின்னு போட்டு மொத்தமாக போட்டுருவோம். அதனுடைய பிரேக்கப் உள்ளே போய் பார்த்தா தெரியும். அந்த மாதிரி 10 லெட்ஜருடைய மொத்த டோட்டல் அங்கே போடுறது. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல சேலரி இருக்கு. சேலரின்னு ஒத்த லைன்ல இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல அரவிந்த் சேலரி, மேகலா சேலரி, குப்புசாமி சேலரி, ராகவசாமி சேலரி அப்படின்னு அப்படி நெட் தான் நல்லா இருக்கும். சேலரின்னு ஒத்த லைன்ல இருக்கணும். அதுக்குள்ள நிறைய லெட்ஜர் இருக்கா, எல்லா லெட்ஜரையும் குரூப் பண்ணி மொத்தமா நீங்க எப்படி போட்டு. ஸோ குரூப் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர். எதுக்காகனா ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸஸ். பொதுவாக வந்து இந்த 28 குரூப்பை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பிரைமரி குரூப்பு, செகண்டரி குரூப் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். குரூப்பை வந்து எப்படி பிரிக்கிறோம்? பிரைமரி குரூப்பு, செகண்டரி குரூப் அப்படின்னு பிரிக்கிறோம். பிரைமரி குரூப்புங்கிறது மெயின் குரூப், செகண்டரி குரூப்புங்கிறது சப் குரூப். பிரைமரி குரூப்புங்கிறது எவ்வளோ? மெயின் குரூப். செகண்டரி குரூப் என்ன? சப் குரூப். அதாவது அந்த மெயின் குரூப் கீழே வர்றது சப் குரூப். இப்போ நம்ம ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்றோம்னா அந்த லெட்ஜர் வந்து எல்லா லெட்ஜருமே ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜராக இருக்கணும், இல்லை பேலன்ஸ் ஷீட் லெட்ஜராக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணா எப்படி இருக்கணும்? ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜராக இருக்கணும், அல்லது பேலன்ஸ் ஷீட் லெட்ஜராக இருக்கணும். எந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணாலும் நீ அண்டர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த அண்டர் வந்து ஒன்று பிரைமரி குரூப்பாக இருக்கலாம், அல்லது செகண்டரி குரூப்பாக இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? நீ ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறனா அண்டர் இல்லாமல் உன்னால் சேவ் பண்ணவே முடியாது. அண்டர் வந்து நீ ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த அண்டர் வந்து ஒன்று பிரைமரி குரூப்பாக இருக்கலாம், அல்லது செகண்டரி குரூப்பாக இருக்கலாம். இப்போ அந்த குரூப்போட கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். மொத்தம் டேலியில் 28 குரூப் இருக்கு. அதில் பிரைமரி குரூப் 15, செகண்டரி குரூப் 13. பிரைமரி குரூப் 15 என்னென்ன இருக்கு? பிரைமரி குரூப் 15 எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப் 6, பேலன்ஸ் ஷீட் குரூப் 9. பிரைமரி குரூப் 15 எப்படி பிரிக்கிறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப் 6, பேலன்ஸ் ஷீட் குரூப் 9. அந்த மாதிரி நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப்பை எப்படி பிரிக்கிறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப் 6 நாம எப்படி பிரிக்கிறோம்னா, பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம், இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? பிரைமரி குரூப்பை மொத்தம் 15, அதை பிஎன்எல் குரூப் 6, பேலன்ஸ் ஷீட் குரூப் 9. பிஎன்எல் குரூப்ல 6 என்னென்ன இருக்கு அப்படின்னா, பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். பிஎன்எல் குரூப் 6 நம்ம எப்படி பிரிக்கிறோம்? பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். மொத்தம் எத்தனை குரூப்? 28 குரூப். 28 குரூப்ல மொத்தம் எத்தனை குரூப் இருக்கு? டேலியில 28 குரூப் இருக்கு. 28 குரூப்பை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? பிரைமரி 15, செகண்டரி 13. பிரைமரி 15 என்னென்ன குரூப்? பிஎன்எல் 6, பேலன்ஸ் ஷீட் 9. பிஎன்எல் 6 என்னென்ன? பர்ச்சேஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ்க்கு ஆப்போசிட் சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்.
டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன? இப்போ வந்து ஒரு பொருளை வாங்கணும் விற்கணும் வாங்கணும் விற்கணும் அந்த நோக்கத்துல வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் தான். நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? மளிகை பொருள் வாங்குவேன், மளிகை பொருள் விற்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ். இப்போ பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் இங்க பாருங்க இந்த ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. தெரியுதா? இங்க வெளியில கடையை விற்று வச்சிருக்காங்க. ஓகேவா? இது என்ன பண்றாங்க? விற்கணுங்கிற நோக்கத்தை இங்க வெளில வச்சிருக்காங்க கடையில. வாங்குவாங்க விற்பாங்க, வாங்குவாங்க விற்பாங்க. அப்ப இந்த பர்ச்சேஸ் எங்க வரணும் அப்படின்னா P&L, ட்ரேடிங் P&L பர்ச்சேஸ் அப்படின்னு வரணும். இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணும்போது எங்க வரணும்? சேல்ஸ் அப்படிங்கிற இடத்துல வரணும். அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னா என்ன? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னா என்ன? நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கேன். அந்த கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனில எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. மொத்தமா ஒரு 100 கம்ப்யூட்டர் எனக்கு தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அப்ப நான் 100 கம்ப்யூட்டர் தயார் பண்ண போறேன்னா 100 கம்ப்யூட்டர் தயார் பண்றதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் நான் ப்ரொக்யூர் பண்ணுவேன். ஒரு கம்ப்யூட்டர் தயார் பண்றதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் தயார் பண்ண என்ன பண்ணணும்? மானிட்டர் வேணும், மவுஸ் வேணும், கீபோர்டு வேணும், ஹார்ட் டிஸ்க் வேணும், அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், மதர் போர்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் வேணும். அப்போ 100 கம்ப்யூட்டர் தயார் பண்ண போனா 100 மானிட்டர், 100 CPU, 100 மவுஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எனக்கு 100 வேணும். டைரக்ட் காஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் தயார் பண்றதுக்கு நான் வந்து எல்லாத்துலயும் ஒன்று போடுவேன். அப்ப இந்த ஒரு கம்ப்யூட்டர் தயார் பண்றதுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு என்னால ஒரு கம்ப்யூட்டர்ல ரா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு என்னால சொல்ல முடியும். 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த மாதிரி 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருந்தா அதுக்கு பேரு டைரக்ட் காஸ்ட், இல்லைன்னா அதுக்கு பேரு இன்டைரக்ட் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 100 கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு சூப்பர்வைசர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன். அவனுக்கு சேலரி மாசம் 20,000 ரூபாய். அப்ப அந்த சூப்பர்வைசர் சேலரி இந்த கம்ப்யூட்டர் எவ்வளவு இருக்கு, அந்த கம்ப்யூட்டர் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4 பேர் உட்காந்து ஆப்ரேட் பண்றான்னு வச்சுக்கோ, கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்றான். ஒருத்தன் வேகமா பண்ணுவான், ஒருத்தன் மெதுவா பண்ணுவான். இவன் 4 பேரையுமே தான் சூப்பர்வைஸ் பண்ணுவான். இவனை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு மெதுவா பண்றவனுக்கு சூப்பர்வைஸ் பண்றதுக்கு டைம் அதிகமா எடுத்திருப்பான், வேகமா பண்றவன்ட்ட கம்மியா எடுத்திருப்பான். அப்ப வந்து நீங்க ஒரு கம்ப்யூட்டருக்கு சூப்பர்வைசிங் காஸ்ட் இவ்வளவுதான் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் அந்த மாதிரி தான். ஒரு பெரிய ஹாலை வாடகைக்கு எடுத்து அசம்பிள் பண்ணுவேன். இன்னைக்கு 10 கம்ப்யூட்டர் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், நாளைக்கு 5 தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். பட் ரெண்ட்டுங்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட், ஆவரேஜா தான் போட முடியும். ஒரு கம்ப்யூட்டருக்கு ரெண்ட் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு போட முடியாது. ரைட்டா? அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். பர்ச்சேஸ், சேல்ஸ். பர்ச்சேஸ் பண்ணது சேல்ஸ் பண்ணது. டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அடுத்தது டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். ஒண்ணு இல்ல, நான் வந்து என்ன பண்றேன்? பேங்க்ல போய் 1,00,000 ரூபாய் பணம் போடுறேன். பேங்க்ல 1,00,000 ரூபாய் நான் போய் பணம் போடுறேன். சீனிவாசன் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல போய் 1,00,000 ரூபாய் பணம் போடுறேன். அந்த மாதிரி எஃப்டில போட்டா எனக்கு என்ன ஆகும்? எனக்கு வட்டி கிடைக்கும். அந்த வட்டி எனக்கு இன்கம், பஞ்சாப் நேஷனல் பேங்க் செலவு. ஓகேவா? வட்டி எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, வட்டி இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் நான் எனக்கு வந்து அது இன்கம், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு அது எக்ஸ்பென்ஸ். இப்ப என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல அந்த இன்ட்ரெஸ்ட் என்னவா வரும் அப்படின்னா இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு வரும். எப்படி வரும்? இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு வரும். இப்ப எனக்கு இன்டைரக்ட் இன்கம்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் அது என்ன வரணும்? எனக்கு இன்டைரக்ட் இன்கம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் எப்படி வரணும்? எப்படி வரணும்? அது எதுல வரணும்? அவனுக்கு அது செலவு. செலவுல எங்க வரணும்? செலவுல எங்க வரணும்? அவனுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், நாட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். புரியுதா? எப்படி சார் சொல்றீங்க? அது அவனுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். நான் 1,00,000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்றேன். அந்த பணத்தை அவன் கையில இருந்து எடுத்து வட்டி கொடுக்க மாட்டான். அந்த 1,00,000 என்ன பண்ணுவான்? சந்தியா லோன் கேட்கறாங்க அப்படின்னா அந்த சந்தியாவுக்கு 1,00,000 ரூபாய்க்கு அவன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவான். நான் எப்படி பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கணும், அந்த மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க் சந்தியாட்ட 1,00,000 ரூபாய்க்கு வட்டி கொடுத்துருவாங்க. எனக்கு 10% வட்டி தராங்க. அப்ப சந்தியாட்ட 20% இன்ட்ரெஸ்ட் வாங்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அப்ப 1,00,000 ரூபாய்க்கு 20% 20,000 ரூபாய் சந்தியாட்ட வட்டி வாங்கி அந்த 20,000த்துல எனக்கு கொடுக்க வேண்டிய 10,000 கொடுப்பாங்க.
அப்ப பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இன்ட்ரெஸ்டும் வருது, இன்ட்ரெஸ்டும் கொடுக்குறான். அவனுக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு டைரக்ட் இன்கம். அதே இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரும்போது அது எனக்கு இன்டைரக்ட் இன்கம். ஏன்னா நான் மளிகை கடை வச்சிருக்கேன், எனக்கு அது டைரக்ட் இன்கம் கிடையாது. பட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அது அவனுக்கு டைரக்ட் இன்கம். அதே மாதிரி அவன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான், அது அவனுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? நான் யாருக்காவது வட்டி கொடுக்குற மாதிரி இருந்ததுக்கு அப்படின்னா அது எனக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா என்னுடைய பிஸ்னஸ் மளிகை கடை, என்னுடைய பிஸ்னஸ் பேங்கிங் கிடையாது. இதுதான் டைரக்ட் இன்கம்க்கும் இன்டைரக்ட் இன்கம்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி பிரைமரி குரூப்பு 15 2ஆக பிரிக்கிறோம். P&L குரூப்பு, பேலன்ஸ் ஷீட் குரூப். P&L குரூப்ல 6 என்னென்ன இருக்கு? பர்ச்சேஸு, சேல்ஸு, என்னென்ன இருக்கு? பர்ச்சேஸு, சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் குரூப். பேலன்ஸ் ஷீட் குரூப்ல 9 இருக்கு. அந்த 9 எப்படி பிரிக்கிறோம்னா லைபிலிட்டி சைடில் 3, அசட் சைடில் 6. லைபிலிட்டி சைடில் 3 குரூப் என்னென்ன இருக்கு அப்படின்னா கேபிட்டல், லோனு, கரண்ட் லைபிலிட்டி. கேபிட்டல் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் மணி இன்வெஸ்டட் இன்டு த பிஸ்னஸ் பை அ ப்ரொப்ரைட்டர் அல்லது பார்ட்னர் அல்லது ஷேர் ஹோல்டர். கேபிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ப்ரொப்ரைட்டரோ பார்ட்னர்ஸோ இல்லை ஷேர் ஹோல்டர்ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை அந்த பிஸ்னஸில் உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லி. அடுத்தது லோன், அமௌண்ட்டு பாரோடு ஃப்ரம் த அவுட் சைடர்ஸ். இப்போ பிஸ்னஸ் இருக்கு, பிஸ்னஸ்க்கு நான் வந்து என்னுடைய கம்பெனி அப்படின்னா நான் பணம் போட்டிருக்கேன் அப்படின்னா பிஸ்னஸ் எனக்கு திருப்பி தரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் குணால் வந்து கடன் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த அமௌண்ட்டு குணாலுக்கு கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், குணால்கிட்டேருந்து லோன் வாங்கியிருக்காரு, அது லோன் ஃப்ரம் பேங்க், இல்லை சார் லோன் ஃப்ரம் குணால், அவுட் சைடர்ஸ். அடுத்தது கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டினா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான், அவனுக்கு இன்னும் பேமெண்ட் கொடுக்கல, அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், லைபிலிட்டியில் காட்டும். அந்த பணம் கொடுக்க வேண்டிய பணம், இன்னும் கொடுக்கலன்னா அந்த காசு உங்ககிட்ட தான் இருக்கும், அதனால லைபிலிட்டியில். ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். டியூட்டினா என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் கால்டு டியூட்டி? டியூட்டினா என்ன? என்னுடைய டியூட்டி கரெக்டான இது வந்து கிளாஸ் இருக்கும், ஓன் டியூட்டி கரெக்டான நேரத்துக்கு வந்து ஜாயின் பண்ணணும், படிக்கணும். இப்போ சொல்லுங்க டியூட்டி அப்படின்னா என்ன? டியூட்டினா என்ன மேகலா? டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்ல டியூட்டினா என்ன? அரவிந்த் சொல்லுங்க பார்ப்போம், டியூட்டினா என்ன? லாவண்யா சொல்லுமா, டியூட்டினா என்ன? வெரி குட். அதெல்லாம் வந்து டாக்ஸ், நாட் டியூட்டி. டியூட்டி வேற, டாக்ஸ் வேற. இப்போ லாவண்யா சொன்ன மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, இதெல்லாம் டியூட்டி. ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இதெல்லாம் டேக்ஸ். டியூட்டி, டேக்ஸு, செஸ், மூணுமே டேக்ஸ் தான், பட் மீனிங் வேற வேற. இஃப் எ டேக்ஸ் லெவிட் ஆன் குட்ஸ், பொருள் இருக்கு, இப்போ மூக்கு கண்ணாடி இதை விற்கிறான், அது மேலே டேக்ஸ் போட்டால் அதுக்கு பேர் டியூட்டி, மேனுஃபேக்சரிங் டியூட்டி இருக்கு. எங்கள் மாமா ஊர்லேருந்து வராரு, சாரி ஜிஎஸ்டி வந்து டேக்ஸ், செல்லிங் ஆக்டிவிட்டி வரும். எங்கள் மாமா ஊர்லேருந்து வராரு, வரும்போது டிவி கொண்டு வந்தாரு, அவர் வந்து 10,000 ரூபா டியூட்டி கட்டி கொண்டு வந்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள் மேலே டியூட்டி. ஓகேவா? டியூட்டி அப்படின்னா இஃப் எ டாக்ஸ் லெவிட் ஆன் குட்ஸ், பொருள் மேலே போட்டால் அதுக்கு பேர் டியூட்டி. இஃப் எ டாக்ஸ் லெவிட் ஆன் பர்சன், இதுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸு. ஜிஎஸ்டிங்கிறது டியூட்டியா டேக்ஸ்? ஆனால் ஜிஎஸ்டிங்கிறது டேக்ஸ், நாட் டியூட்டி. நீங்கள் சொல்லலாம் ஒன்று, பொருளை விற்கிறோம் அதில் தான் சார் டேக்ஸ் போடுறாங்க, அப்போ ஜிஎஸ்டி டியூட்டியில் தான் நம்ம வரும். கிடையாது. நீ பொருளை விற்கல அப்படின்னா உனக்கு டேக்ஸ் வராது, நீ சர்வீஸை வைக்கல உனக்கு டேக்ஸ் வராது. ரைட்டா? எது ஒன்று குட்ஸோ அல்லது சர்வீஸோ இல்லையோ அதுக்கு டேக்ஸ் கிடையாது. ரைட்டா? கிளியரா? ஸோ செல்லிங் ஆக்டிவிட்டி வந்தாதான் என்ன உனக்கு அது டேக்ஸு, இல்லைன்னா ஜிஎஸ்டி வராது. அதனால ஜிஎஸ்டிங்கிறது இட் இஸ் நாட் எ டியூட்டி, இட் இஸ் எ டேக்ஸ். கிளியரா? சார் நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கேன், சேல் டேக்ஸ் டியூட்டியா டேக்ஸான்னு சொல்லிட்டு எனக்கு என்எஸ் கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இந்த புக்கு வெளியில் கிடையாது, இப்போதைக்கு யார்ட்டையுமே கிடையாது இந்த புக்கு.
என்எஸ் கோவிந்தன் சொல்லி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்எஸ் கோவிந்தன் தாத்தா எழுதின புக்கு என்கிட்ட இருக்கு. அதுல அவர் கரெக்டா எழுதிருக்காரு. சேல் டாக்ஸ்ங்கிறது டியூட்டியா டாக்ஸா அப்படின்னு கரெக்டா அவர் எழுதிருக்காரு. அந்த என்எஸ் கோவிந்தன் யார் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் டாக்ஸ் அண்ட் வேட்டை கண்டுபிடிச்சது ராஜா செல்லையா. அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணது. அவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் தான் என்எஸ் கோவிந்தன். நான் அவருடைய ஸ்டூடெண்ட். அதனால நான் சொல்றது ரைட்டு. ஓகேவா? அவர் சொன்னதான் நான் சொல்றேன். அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப இல்ல, அவர் இறந்து போயிட்டார். யாருக்காவது தெரியுமா என்எஸ் கோவிந்தன் சார தாத்தாவை தெரியுமா? சிஏ இன்ஸ்டியூட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். மேபி சிஏ படிச்சிருந்தா தெரிஞ்சுக்கலாம் என்எஸ் கோவிந்தன் அப்படின்னு சொல்லி. தெரியுமா இருக்காவது? யாரு இங்க சிஏ இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா? இன்டர் யாரு இருக்காங்க? தெரியாதா? கேள்விப்பட்டதில்லை. கூகுளில் போயிட்டு என்எஸ் கோவிந்தன் கிளாஸஸ் அப்படின்னு போடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அவருடைய டேக்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு. இப்போ நான் காமிச்ச புக்கு வெளியில் கிடையாது, என்கிட்ட இருக்குது. என்ன மாதிரி ஆள் யாரும் வச்சுருந்தாலும் உண்டு. நான் இப்போ வாங்கி வச்சேன், இப்போ கிடையாது இந்த புக்கு. சீதாராமன் போல ஏதாவது காப்பி இருக்கான்னு கேளுங்க, இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. என்எஸ் கோவிந்தனுடைய புக்கு சீதாராமன் போல எது கிடைச்சாலும் வாங்கி வைங்க. ஏன்னா இப்போ அவர் இல்லை, அவர் போனதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணுறது விட்டாங்க. என்கிட்ட வேணா இருக்கு, நேரடியாக வந்தால் நான் ஜெராக்ஸ் பண்ணி எனக்கு கையோட கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா வெளியில் கிடையாது இந்த புக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கும் புக்கு. பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லோன் கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டினா வித்தின் 1 இயர்க்குள்ளே கொடுக்குறோம். வித்தின் 1 இயர்க்குள்ளே வி ஹவ் டு செட்டில் த லைபிலிட்டி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டி. இது வந்து லைபிலிட்டி சைடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசட் சைடு. ஃபிக்ஸ்டு அசட், இன்வெஸ்ட்மெண்ட், பிரான்ச் அண்ட் டிவிஷன், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அசட். ஃபிக்ஸ்டு அசட். வாட் இஸ் கால்டு ஃபிக்ஸ்டு அசட்? ஃபிக்ஸ்டு அசட்னா என்ன சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் கால்டு ஃபிக்ஸ்டு அசட்? ஃபிக்ஸ்டு அசட்னா என்ன? ஃபிக்ஸ்டு அசட்னா என்ன சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க குணால், ஃபிக்ஸ்டு அசட்னா என்ன? மேகலா, எனக்கு 4-5 பேர் தான் வெளில தெரியுறீங்க. சொல்லுங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தா நல்லா இருக்காது. ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ்டு அசட்னா என்ன? ஃபிக்ஸட் அசட்னா லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் பில்டிங். அரவிந்த் நீங்க சொல்லுங்க. அரவிந்த் அழகிரி, ஃபிக்ஸட் அசட்னா என்ன? ஃபிக்ஸட் அசட்னா என்ன? காரு, ஃபர்னிச்சரு, சொல்லுங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசட். அப்போ ஃபிக்ஸட் அசட்னா என்ன சொல்லுங்க? ஃபிக்ஸட் அசட்னா என்ன? என்ன லாங் டேர்ம் டேஞ்சபிள் அசட்லாம் ஃபிக்ஸட் அசட்டா? நான் ஒரு மளிகை கடை, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃபிக்ஸட் அசட்னா ஃபர்னிச்சர் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ கிடையாதா அது ஃபிக்ஸட் அசட்டு? கம்ப்யூட்டர் ஃபிக்ஸட் அசட் கிடையாதா? மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஃபிக்ஸட் அசட் மூவபிளாக இருக்கலாம், இம்மூவபிளாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? மூவபிளாகவும் இருக்கலாம், இம்மூவபிளாகவும் இருக்கலாம். அப்புறம் ஃபிக்ஸட் அசட்னா என்ன சார்? ஃபிக்ஸட் அசட்னா மொத்தம் 3 கண்டிஷன் இருக்கு. அந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணினா அது ஃபிக்ஸட் அசட்டு. சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா வேண்டாம் வேண்டாம், ஃபேனை ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி போடு. ஃபிக்ஸட் அசட்னா 3 கண்டிஷன் இருக்கு. அந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணினா அது ஃபிக்ஸட் அசட். என்னென்ன கண்டிஷன்? முதல் கண்டிஷன், இட் ஷுட் நாட் பி ஏ ட்ரேடிங் அசட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அசட்டாக இருக்கக்கூடாது, முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், முதல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அசட்டாக இருக்கக்கூடாது. ட்ரேடிங் அசட்டாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் வாங்கி விற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வாங்கி இருக்கக்கூடாது. நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், மளிகை ஜாமான் வாங்கி விற்பேன். ஓகேவா? ஸ்நாக்ஸு வாங்கி விற்பேன். ஆனால் ஒரு பீரோ வாங்கி வச்சுருக்கேன், ரேக் வாங்கி வச்சுருக்கேன், ரேக்கை நான் விற்க மாட்டேன், அது எனக்கு ஃபிக்ஸட் அசட். ஃபேனு கடையில் போட்டிருப்பேன், அது எனக்கு ஃபிக்ஸட் அசட். ரைட்டா? ஸோ நான் வாங்கி விற்கணுங்கிற நோக்கத்தில் இல்லாத அசட், முதல் கண்டிஷன் ட்ரேடிங் அசட். இட் ஷுட் நாட் பி ஏ ட்ரேடிங் அசட், முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், முதல் கண்டிஷன் இட் ஷுட் நாட் பி ஏ ட்ரேடிங் அசட். ரெண்டாவது கண்டிஷன், லைஃப் டைம் ஷுட் பி கிரேட்டர் தென் 1 இயர், மோர் தேன் 1 இயர்.
அந்த அசட்டோடைய லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1 இயர் இருக்கணும். மோர் தேன் 1 இயர் இருக்கணும். 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் த அசட் டு பி புட் டு யூஸ் இன் த பிஸ்னஸ். அந்த அசட்டை என் பிஸ்னஸ்ல நான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் ஒய்ஃபு கடை வச்சிருக்காங்க. அந்த கடைக்கு ஒரு யானையை வாங்கி வாசல்ல கட்டி வச்சிருக்கேன். அப்படி வச்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்கோம்? யானையை வாங்கி வாசல்ல கட்டி வச்சிருக்கேன். இப்போ கண்டிஷன்லாம் பாருங்க. யானையே இவங்க விற்க போகிறது கிடையாது. முதல் கண்டிஷன். ஓகேவா? இட் ஷுட் நாட் பி a ட்ரேடிங் அசெட். யானையை நாங்கள் விற்கல. 2வது கண்டிஷன் லைஃப் டைம் டு பி கிரேட்டர் than 1 இயர். லைஃப் டைம் வந்து 1 இயர்க்கு மேலே இருக்கணும். கண்டிப்பாக யானைக்கெல்லாம் 1 வருஷத்துக்கு மேலே தான் உயிரோட இருக்கும். 70 வருஷம் 80 வருஷம் இருக்கும். 3வது கண்டிஷன் என்ன? அசெட் டு பி புட் டு யூஸ் இன் த பிஸ்னஸ். யானையை கட்டின்னு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது ஏதாவது பார்சல் பண்ணி கொடுக்குமா? ஏதாவது பிரயோஜனம் உண்டா அந்த யானையால்? எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஃபிக்ஸட். ஒரு ரேக் இருக்கு, ஒரு கம்ப்யூட்டருக்கு பில் பண்ண முடியும், பிரிண்டர் இருக்கு பில் பண்ண முடியும். அந்த மாதிரி யூஸாக இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அதுக்கு பேர் ஃபிக்ஸட் அசெட். இல்லைன்னா அதுக்கு பேர் ஃபிக்ஸட் அசெட் கிடையாது. ரைட்டா? எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னா தான் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர். நீங்கள் சொல்லலாம், சார் கம்ப்யூட்டர் ஃபிக்ஸட் அசெட் தானே, ஃபர்னிச்சர் ஃபிக்ஸட் அசெட் தானே, மெஷினரி ஃபிக்ஸட் அசெட் தானே, லேண்ட் அண்ட் பில்டிங் ஃபிக்ஸட் அசெட் தானே. கிடையாது. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசெட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சேல் பண்ணுறேன். எனக்கு அது ட்ரேடிங் குட்ஸ். அதை அழகிரி வாங்கிட்டு போகிறார் அப்படின்னு வச்சுப்போம், அரவிந்த். அவருக்கு அது ஃபிக்ஸட் அசெட். நான் வந்து ஒரு ஃபர்னிச்சர் சேல் பண்ணுறேன். சரிகா அதை அவனுடைய ஆஃபீஸ்க்கு வாங்கிட்டு போகிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரேடிங் அசெட்டு, அவளுக்கு அது ஃபிக்ஸட் அசெட். ஓகேவா? இதுதான் ஃபிக்ஸட் அசெட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மணி மேக்ஸ் மணி வித்தவுட் அவர் எஃபர்ட். என்னுடைய பணம் என்னுடைய எஃபர்ட் இல்லாமல் பணத்தை சம்பாதிக்கணும். அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்ன பண்ணுறேன்? பஞ்சாப் நேஷனல் பேங்க் என் கையில் 1 லட்ச ரூபா இருக்குது. அதை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறேன். டெபாசிட் பண்ணால் நான் பாட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கு பேர் தான் மணி மேக்ஸ் மணி வித்தவுட் அவர் எஃபர்ட், இன்வெஸ்ட்மெண்ட். அதை விட்டுட்டு பேங்க்கில் கொண்டு போய் நான் 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டேன். டெபாசிட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்? அங்கேயே வாசல்லே உட்காந்துக்கிறேன். எதுக்கு? அந்த 1 லட்ச ரூபா யாருக்கு இந்த மேனேஜர் எடுத்துக்கொண்டு போய் அந்த காசை லோனாக யாருக்காவது கொடுக்க போகிறாரா அப்படின்னு பார்க்கறத நான் உட்காந்துருக்கேன். அங்கேருந்து ஜாஸ்மின் வராங்க. ஐயோ, ஜாஸ்மின் வாடகைக்கு கொடுக்குறாங்க, வட்டி கொடுக்குறாங்க, அந்த காசு வராதே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ கொடுக்காதீங்க, இது ஏன் வேலையா? அது கிடையாது. ஏரா? மணி மேக்ஸ் மணி வித்தவுட் அவர் எஃபர்ட். மணி மேக்ஸ் மணி வித்தவுட் அவர் எஃபர்ட். தட் இஸ் கால்ட் இன்வெஸ்ட்மெண்ட். புரிஞ்சுதா? பிரான்ச் அண்ட் டிவிஷன். பிரான்ச் வேற, டிவிஷன் வேற. சரவணா ஸ்டோர் ஹேவிங் லாட் ஆஃப் பிரான்ச். சரவணா ஸ்டோர் டி நகர், சரவணா ஸ்டோர் போரூர், சரவணா ஸ்டோர் அடையார், சரவணா ஸ்டோர் கேளம்பாக்கம், லைக் தட். ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரைட்டா? டிவிஷன் அசோக் லைலாண்ட் லிமிடெட், மார்க்கெட்டிங் டிவிஷன், ப்ரொடக்ஷன் டிவிஷன், சர்வீஸ் டிவிஷன், ஸ்டோர்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி ஒரு டிவிஷன்லேருந்து இன்னொரு டிவிஷன். மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அசெட். ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அப்ரூவல் பண்ணியிருந்தாங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அது ஒரு அசட்டாக காமிச்சு எவ்ரி இயர் 20% 30% அந்த இன்கம் டேக்ஸ் ஐடிஓ என்ன ரேஷியோ சொல்லியிருக்கானோ அதை பேஸ் பண்ணி ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அசெட். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ். இன் ஜெனரல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் will not come. In which situation suspense account will come? Assume there are 2 persons. One is called Meghala, another one is called Sarika. Both are in Arcade College. 2 பேரும் ஆர்காடு காலேஜ், ஆர்காடு வில்லேஜில் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்? 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு லேப்டாப் சேல் பண்ணியிருக்கேன். மேகலாக்கும் ஒரு லேப்டாப் சேல் பண்ணியிருக்கேன், சரிகாக்கும் ஒரு லேப்டாப் சேல் பண்ணியிருக்கேன். 2 பேருமே ஒரே ஊர். 1 month கிரெடிட், 1 month முடிஞ்சு போச்சு. ஆளுக்கு 40,000, இவன் 40,000, அவங்க 40,000 தரணும். தரல. ஃபோன் பண்ணி கேட்குறேன், மேகலா எனக்கு லேப்டாப் காசு வேணுமா, கொடுமா அப்படிங்க. நான் போட்டுறேன் சார் அப்படின்னா வச்சிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சரிகா, அம்மா லேப்டாப் காசு என்னம்மா ஆச்சு சார், இன்னைக்கு போட்டுறேன் சார் அப்படின்னா சரின்னு வச்சிடுறேன். 2 நாள் போச்சு. என் அக்கௌண்ட்டில் ஒரு 40,000 விழுந்திருக்கு. அதை யார் டெபாசிட் பண்ணியிருக்கா? மேகலா டெபாசிட் பண்ணியிருக்கா. யார் டெபாசிட் பண்ணியிருக்கா? மேகலா. டெபாசிட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை.
என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ 2 சினாரியோ. நான் வந்து மேகலாக்கு ஃபோன் பண்ணியும் சரிகாக்கோ ஃபோன் பண்ணி நீங்க ஏதாவது டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டு கிரெடிட் கொடுக்குறது. இது முதல் சினாரியோ. 2வது சினாரியோ, 2 பேருமே 40,000 தரணும். 2 பேர்ல யார் டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்ஃபர்மேஷன் அதில் எதுவும் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை வந்து என்ன பண்ணணும்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுப்பேன். பேங்க் அக்கௌண்ட் டெபிட், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், அதை சஸ்பென்ஸ்ல வச்சு. 2 மெத்தட்ல எது கரெக்ட்? நான் மேகலாக்கும் சரியாக்கும் 2 பேருக்குமே ஃபோன் பண்ணி யார் டெபாசிட் பண்ணுவீங்கன்னு கேட்டு பண்றது அது பெஸ்ட் மெத்தடா, அல்லது நான் சஸ்பென்ஸ்ல வச்சிருந்து அவங்க சொல்லும் போது சொல்லட்டும் அப்படின்னு நான் வச்சிருக்கிறது கேட்க? 2ல எது பெஸ்ட் மெத்தட் சொல்லுங்க பார்ப்போம். எது கரெக்டான மெத்தட்? எது கரெக்டான மெத்தட்? எது கரெக்ட் மெத்தட்? செகண்ட் ஒன் தான் கரெக்ட் மெத்தட். மேகலாக்கோ சரியாக்கோ ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. வேணும்னா இங்க ஃபோன் பண்ணி என்னம்மா பணம் என்னாச்சு அப்படின்னு 2 பேருமே கேட்கணும். உண்மையிலே யார் டெபாசிட் பண்ணிருக்காங்களோ இல்ல சார் நான் டெபாசிட் பண்ணேன் நாங்க ப்ரூஃப் அப்படின்னு கொடுப்பாங்க. ரைட்டா? அதை விட்டுட்டு மேகலா ஒரு 40,000 பணம் டெபாசிட் பண்ணிருக்கேன், அது உங்க அக்கௌண்ட். முதல்ல மேகலாக்கு பதிலாக சரிகா கிட்ட, சரிகா இந்த மாதிரி 40,000 பணம் டெபாசிட் பண்ணிருக்கீங்களா நீங்க, என் அக்கௌண்ட்ல கிரெடிட்டா இருக்கு. உடனே சரிகா, அப்படியா நம்மள தெரியாம போட்டோம் போல இருக்கு, சரி பரவாயில்ல விடு பாத்துக்கலாம். ஆமா சார் நான் தான் போட்டேன். ரைட் ஓகே, சரிகா அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் இல்லை பேங்க் அக்கௌண்ட் டெபிட், சரிகா அக்கௌண்ட் கிரெடிட் கொடுத்துருவேன். அந்த 40,000 வந்தாச்சு. நான் மேகலாட்ட கேட்க மாட்டேன். ஒரு 4 நாள் கழிச்சு மேகலாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன மேகலா ஒரு வாரம் முன்னாடி பணம் போடுறேன்னு சொன்னேன், எனக்கு போடவே இல்லையே. இல்லையே சார் நான் அப்பயே போட்டுட்டேன். என்னம்மா போட்டேன், நீ போடவே இல்லைம்மா. இல்லை சார் நான் போட்டேன், இதோ பாருங்க அப்படின்னு ப்ரூஃப் காட்டுறேன். அப்பதான் பார்க்கறேன் சரிகா கணக்குல நான் இந்த மாதிரி கேட்டு தப்பா வர வச்சுக்கிறேன். புரியுதா? அந்த மாதிரி ஆயிடும். அப்புறம் நானும் சரியாகவும் சண்டை போட்டுறேன். இல்லை சார் நான் தான் போட்டேன், நீங்களே கேட்டீங்கல்ல அப்படின்னு. அதனால என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு அமௌண்ட் டெபாசிட் ஆயிருக்கு. அந்த டெபாசிட் பண்ணது யாருன்னு உன்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல, உனக்கு யாருன்னு சொல்லவும் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ என்ன பண்ணணும், ஃபோன் பண்ணி யாரையும் கேட்கக்கூடாது. உனக்கு பிஆர்எஸ் டாலி பண்றதுக்காக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை நீ வந்து கிரெடிட் கொடுத்துரு. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுத்துரு. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும். ஓகேவா? அந்த 1 இயர்க்குள்ள உனக்கு வந்தா பாரு, இல்லைன்னா அதை எப்படி டீல் பண்ணணும் ஆடிட்டர்ல ஒரு அது. அடுத்தது கரண்ட் அசட்ஸ். வித்தின் 1 இயர்க்குள்ள கேஷா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ். ஸோ இந்த மாதிரி டேலியில மொத்தம் 28 குரூப் இருக்கு. 28 குரூப்ல பிரைமரி குரூப் 15, செகண்டரி 9, சார் செகண்டரி 13. பிரைமரி குரூப் 15 ரெண்டா பிரிக்கிறோம். பிஎன்எல் குரூப், பேலன்ஸ் ஷீட் குரூப் இப்படி பார்த்துட்டோம். அடுத்தது செகண்டரி குரூப். இந்த பிரைமரி குரூப் கீழே வரக்கூடிய செகண்டரி குரூப் என்னென்ன குரூப் இருக்கு அப்படின்றாங்க. செகண்டரி குரூப் 13 பார்த்தீங்கன்னா எல்லாமே பேலன்ஸ் ஷீட் குரூப் தான். அதில் கேபிட்டல்ங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ், கேபிட்டல் ரிடென்ஷன் ரிசர்வ், அந்த மாதிரி ரிசர்வ் எல்லாமே எங்கே வரும், அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது கீழே வரும். ஏன்னா ரிசர்வ்ங்கிறது ஓனருடைய ஃபண்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா லோன். லோனை வந்து 3ஆ பிரிக்கலாம். ஒன்று ஓவர் டிராஃப்ட், 2வது செக்யூர்டு லோன், 3வது அன்செக்யூர்டு லோன். முதல்ல செக்யூர்டு லோனுக்கும் அன்செக்யூர்டு லோனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இந்த லோனுக்கும் ஓவர் டிராஃப்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், முதல்ல செக்யூர்டு லோனுக்கும் அன்செக்யூர்டு லோனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கிற வீடோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா போகும். இந்த வீட்டை நான் ஒரு பேங்க்ல அடமானம் வைக்கிறேன். அடமானம் வச்சேன்னா அதுக்கு எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா வாங்குறேன் லோன். 30 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டேன். என்னுடைய பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் வச்சு நான் இந்த வீட்டை விற்க முடியுமானா விற்க முடியாது. ஏன்? என் ப்ராப்பர்ட்டியை நான் பிளெட்ஜ் பண்ணி நான் லோன் வாங்கிருக்கேன். இந்த வீட்டை விற்கணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த வீட்டை விற்கணும்னா ஒன்று அந்த 30 லட்ச ரூபா கடனை அடைச்சாதான் எனக்கு பத்திரம் கிடைக்கும், அப்பதான் நான் விற்க முடியும். ஏன்னா நான் என்னுடைய டாக்குமெண்ட்டை செக்யூர் பண்ணி நான் லோன் வாங்கியிருக்கேன். டாக்குமெண்ட் என்ன பண்ணியிருக்கேன், செக்யூர் பண்ணி நான் லோன் வாங்கியிருக்கேன். ரைட்டா? இல்லைன்னா என்ன பண்ணணும், இந்த வீடை விட்டு வர்ற காசு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 லேக்ஸ் நான் சேல் பண்ண அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், 80 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. 80 லட்ச ரூபால முதல்ல 30 லட்ச ரூபா யாருக்கு கொடுக்கணும், எவன் எனக்கு கடன் கொடுத்தானோ அவனுக்கு தான் செட்டில் பண்ணணும். செட்டில் பண்ணிட்டு அப்பதான் வந்து எனக்கு டாக்குமெண்ட் கொடுப்பான். அதை வச்சு நான் ஃபர்தரா மூவ் பண்ணி பேலன்ஸ் காசை நான் வாங்க முடியும். ஒன்று அப்படி பண்ணணும். அதுக்கு பேர் என்னன்னா செக்யூர்டு லோன். ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்கினா செக்யூரிட்டி. அந்த மாதிரி செக்யூரிட்டி எதுவுமே இல்லாம ஸ்ரீனிவாசன் ரொம்ப நல்லவர், அவருக்கு நம்ம லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படின்னா அது அன்செக்யூர்டு லோன். வெதர் இட் இஸ் ஏ செக்யூர்டு லோன் ஆர் அன்செக்யூர்டு லோன், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்கிட்டோம்னா என்டையர் அமௌண்ட்டும் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கே நான் ஒரு ஜொல் லோன் வாங்கினேன்.
2.5 லட்ச ரூபாய் வாங்கினேன். 2.5 லட்ச ரூபாய் என்ன வாங்கினேன்னா இமிடியேட்டா என் அக்கௌண்ட்ல அது கிரெடிட் ஆயிடுச்சு. நான் லோன் சொல்ல கொண்டு போய் வச்சுட்டு 2.5 லட்ச ரூபாய் லோன் வாங்கினேன். இமிடியேட்டா என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரைட் ஃப்ரம் த டுடே இட்செல்ஃப் ஐ ஹாவ் டு பே இன்ட்ரெஸ்ட். நான் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் என்ன பண்ணணும், இன்னையில இருந்து நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா லோன். எதை பிளெட்ஜ் பண்ணி வாங்கியிருக்கேன்? நகையை பிளெட்ஜ் பண்ணி. அப்ப அந்த நகையை விற்க முடியுமா என்னால? அவன்கிட்ட இருக்க எப்படி விற்க முடியும்? முடியாது. தான் செக்யூரிட்டி. இப்போ ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்ன? நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன். மளிகை கடையில் என்கிட்ட சரக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு இருக்கு. அந்த 1 கோடி ரூபாய்க்கு என்னென்ன சரக்கு இருக்கு, என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுக்கிறது. டேலியில் இருந்து லிஸ்ட் ஸ்டாக் சம்பந்தம் எடுத்து கொண்டு போய் பேங்க்ல அப்ரோச் பண்றேன். ஐயா எனக்கு இந்த மாதிரி ஓடி வேணும், எனக்கு ஒரு 20 lakhs ஓடி கொடுங்க அப்படின்னு நான் அப்ளை பண்றேன். பாக்குறாரு 20 lakhs லோன் கொடுக்கலாமா, என்ன ஸ்டாக் ஒர்த் இருக்கு பாக்குறாரு. சரி இப்போ உங்களுக்கு நான் ஒரு 50 lakhs லோன் தரேன் அப்படிங்கிறாரு. நான் கேட்டது 20 lakhs, அவர் எனக்கு 50 lakhs 15 லட்ச ரூபாய் எனக்கு லோன் ஓடி தரேன் அப்படின்றாரு. அப்ப என்ன ஆகும், என்னுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல எனக்கு ஒரு 1 lakh பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, மேல ஹெட்டிங்ல ஓடி லிமிட் 50 lakhs அப்படின்னு எழுதுவான். அப்படின்ட்டு எனக்கு பவரை கொடுத்துருவான். அப்ப என்ன ஆகும், 15 லட்ச ரூபா வரைக்கும் என் அக்கௌண்ட்ல பணம் இல்லைனாலும் நான் செக் கொடுத்தேன்னா அது பாஸ் ஆகும். இந்த 15 லட்ச ரூபா எனக்கு ஓடி லிமிட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்? என்கிட்ட இருக்கிற சரக்கை பார்த்து அதை வேல்யூ பண்ணி எனக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். என் அக்கௌண்ட்ல பணம் இல்லைனா கூட நான் வந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் செக் கொடுக்க முடியும், அது பாஸ் ஆகும். 15 லட்ச ரூபாய்க்கு மேல கிடையாது, செக் கொடுத்தா ஃபெயில் ஆகிடும், அவ்வளவுதான். ரைட்டா? இந்த 15 லட்சத்தை நான் எப்போ கொடுக்கணும்? என் கையில காசு எப்போ கிடைக்குதோ அப்பெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும். அடைச்சு முடிச்சுட்டேன், திரும்பவும் நான் வந்து லோனை ரெனியூவல் பண்ணிக்கலாம். இப்போ 15 லட்ச ரூபாயில நான் 10 லட்ச ரூபா தான் நான் செலவு பண்ணிருக்கேன்னு வச்சு, ஓடி லிமிட் யூஸ் பண்ணிருக்கேன்னு வச்சு, இன்ட்ரெஸ்ட் வந்து நான் இந்த 10 லட்ச ரூபாய் கட்டினா போதும், என்டையர் 50 lakhs நான் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டாம். வேற லோன்ல 15 லட்ச ரூபா நான் லோன் வாங்கியிருக்கேன், என்டையர் அமௌண்ட்டையும் நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சிருக்கேன் பேங்க்ல. அப்படின்னாலும் என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு பே இன்ட்ரெஸ்ட். ஓடியில் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஓவர் டிராஃப்ட்ல நான் எவ்வளோ ஓடி யூஸ் பண்ணிருக்கேனோ அதுக்கு மாத்திரம்னா வட்டி. லோன் அமௌண்ட்ல என்டையர் அமௌண்ட்டுக்கும் ஐ ஹாவ் டு பே இன்ட்ரெஸ்ட். என்டையர் அமௌண்ட்டுக்கும் ஐ ஹாவ் டு பே இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது செக்யூர்ட் லோனா இருந்தா ப்ராப்பர்ட்டியை செக்யூர் பண்ணிருக்கேன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை என்னால் விற்க முடியாது. வேற ஓவர் டிராஃப்ட்ல நான் ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணி வாங்கியிருப்பேன், ஸ்டாக்கை கணக்கில் காமிச்சு வாங்கியிருப்பேன். அப்போ என்னால் ஸ்டாக்கை வந்து என்ன பண்ண முடியும்? விற்க முடியும். ரைட்டா? இன் ஓடி என்டையர் அமௌண்ட் ஹாஸ் பின் கிரெடிட்டட் இன்டு மை அக்கௌண்ட். ஓடியில் பார்த்தீங்கன்னா என்டையர் அமௌண்ட்டும் எனக்கு என் பேங்க் அக்கௌண்ட்ல லோன் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும். ஆனால் ஓடியில் ஒன்லி லிமிட் மாத்திரம் தான் ஃபிக்ஸ் பண்ணி அதை கிரெடிட் பண்ணிருப்பான். லிமிட் மாத்திரம் தான் அதில். இதுதான் ஓடிக்கும் அதுக்கும் உள்ள. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் லியாபிலிட்டியில் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், சன்ட்ரி கிரெடிட்டார், ப்ரொவிஷன். டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் சொல்லிட்டேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? சன்ட்ரி கிரெடிட்டார். சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னா the person who provide the benefit immediately to me and receiving his payment later. எவன் ஒருத்தன் எனக்கு சரக்கை வந்து முன்கூட்டியே கொடுத்துட்டு அதுக்கு வர வேண்டிய காசை பின்னாடி வாங்கிக்கிறான், அவன் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார். ஓகேவா? சன்ட்ரி கிரெடிட்டார்னா யாரு? the person who provide the benefit immediately to me and receive his payment later is called sundry creditor. ஓகேவா? அடுத்தது ப்ரொவிஷன். ப்ரொவிஷனை எடுத்து வைக்கிறது, மளிகை பொருட்கள். ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டி, ப்ரொவிஷன் ஃபார் போனஸ். ஓகேவா? நான் இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட், இந்த மாதிரி நான் இதை எதிர்பார்த்து நான் எடுத்து வைக்கிறேன், தட் இஸ் கால்டு ப்ரொவிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ்ல ஸ்டாக் இன் ஹேண்ட். ஸ்டாக் இன் ஹேண்ட்னா என்கிட்ட எவ்வளோ ட்ரேடிங் பிக்ஸ் இருக்கு, ஸ்டாக் இன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ், ரெண்டல் டெபாசிட், டெலிஃபோன் டெபாசிட், இபி டெபாசிட், ஆல் டெபாசிட்ஸ் வில் கம் ஹியர். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். சப்போஸ் யாருக்காவது நான் லோன் கொடுத்துருக்கேன், கம்பெனிக்கு அவுட் சைடருக்கோ அல்லது இங்கே உள்ள எம்ப்ளாய்க்கோ லோன் கொடுத்துருக்கேன், அது வரும் டெபாசிட். அல்லது ஆசெட்ஸ், யாருக்காவது நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், அடுத்த மாதம் ரெக்கவரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் சேலரி, அல்லது ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல் அட்வான்சஸ் கம்ஸ் அண்டர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். கேஷ் இன் ஹேண்ட், கையில் இருக்கிற கேஷ், பேங்க்ல இருக்கிற பணம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20.
ஸோ 28 குரூப்ஸுங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிபிடி உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். இந்த 28 குரூப்பையும் நீங்கள் என்ன பண்ணணும், மனப்பாடமாக வச்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், எல்லா லெட்ஜருமே ஒன்று பேலன்ஸ் ஷீட் லெட்ஜராக இருக்கணும் அல்லது பிஎன்எல் லெட்ஜராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஆர்ட் ஆஃப் டாலி இந்த புக்கில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த புக்கில் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். குரூப் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணணும். என்ன எக்ஸசைஸ்னா ஒரு குரூப்பு எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, குரூப் எப்படி ஆல்டர் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ஜர் வந்து எது கீழே வரும் அப்படின்னு, லெட்ஜர் நேமு அண்டர் எது கீழே வரும் அப்படின்னு சொல்லணும். கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வரும். ஃபைண்ட் அவுட் அப்ராப்ரியேட் குரூப், கேபிட்டல்ங்கிறது அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட், குட்வில் அண்டர் ஃபிக்ஸட் அசெட், பிளான்ட் அண்ட் மெஷினரி அண்டர் ஃபிக்ஸட் அசெட், டெட்டார்ஸ் அண்டர் சண்டி டெட்டார்ஸ். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எழுதணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ஜர் நேம் இருக்குது அப்படின்னா அது பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரா பிஎன்எல் லெட்ஜரா, பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டா லைபிலிட்டியா, பிஎன்எல்ல இன்கமா எக்ஸ்பெண்டிச்சரா, என்ன பேலன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் அண்ட் பில்டிங், இது பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரா பிஎன்எல் லெட்ஜரா, பேலன்ஸ் ஷீட். அசட்டா லைபிலிட்டியா, பேலன்ஸ் ஷீட்டை இது அசட்டு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, இன்ட்டு போட்டு. இன் ஜென்ரல் விச் பேலன்ஸ் கம், பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், லேண்ட் அண்ட் பில்டிங் அது டெபிட் பேலன்ஸ் ஷீட். அடுத்தது சேலரி அண்ட் வேஜஸ், இது வந்து பிஎன்எல் லெட்ஜர், பிஎன்எல். அசட் லைபிலிட்டி கிடையாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகே. இன் ஜென்ரல் என்ன பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ். அந்த மாதிரி 3.86 + 3.87 ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 28 குரூப்பும் உங்களுக்கு அத்தன்டி ஆகும். இதே புக்கில் நான் என்னென்ன லெட்ஜர் எது கீழே வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி அதை 2-3 வாட்டி அதை வந்து கோத்ரூ பண்ணுங்க, ஓகேவா. நான் வந்து இந்த புக்லேயே கீழே கடைசியாக என்னென்ன லெட்ஜர் எது கீழே வரும், பர்ச்சேஸ் கீழே என்னென்ன லெட்ஜர் வரும், சேல்ஸ் கீழே என்னென்ன வரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே என்னென்ன வரும், இந்த மாதிரி 28 குரூப் கீழேயும் எந்த லெட்ஜர் எது கீழே வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதன்படி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதை நல்லா ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு 3.86 அண்ட் 3.87 மேனுவலாக ஃபில் பண்ணுங்க. உங்களெல்லாம் கண்காணிக்க ஆள் கிடையாது, நீங்களாக தான், ஓகேவா. அப்போ 28 குரூப்ஸ் ஓவர். ஐ திங்க் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.